குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த சினிமா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது சரி பார்ப்போம் அப்படின்ட்டு பார்க்க ஆரம்பிச்சுட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப ஈடுபாடோட பார்த்தேன் அந்த படத்தை. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா மனுஷன் மோசமானவன் கிடையாதுங்கிறதான். என்ன அது எவ்வளோ இடர்பாடுகள் வந்தாலும் மனிதர்கள் வந்து மோசமானவன் கிடையாது, அவன் எப்பயுமே நல்லவன் தான் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த பார்வையை திருப்பி முன்வைக்கிறது அப்படிங்கிறது. ஒழுக்கம் இல்லாத ஒரு ஆளாக இருப்பான். முழுக்க ஒழுக்கமே இல்லாமல் தாந்தோன்றித்தனமாக, இன்னும் சரியாக சொல்ல போனோம்னா மனசோட இச்சையின் பாதைகள் செல்லக்கூடிய ஒரு ஆளாக இருப்பான். ஆனால் அவனுடைய ஆள் மனம் இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்முடைய எல்லை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது தான் சுதந்திரம். அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தன்னை வேள்வி செய்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளேயும் உண்டு. ஓ, நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா கலை அப்படிங்கிறது வந்து மனிதனுக்கு தான் தேவை. நீங்கள் அதாவது அவனுடைய உள்ள கிடைக்க வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வடிவமாக அதை பார்க்குறதா, அல்லது அதுக்கு தாண்டி அதுக்கு ஒரு ரோல் இருக்கு அப்படின்னு என்ன பார்க்குறதா? குற்றத்தை ஒரு திரைக்கதையின் வழியை கண்டுபிடிக்கிறது, அம்பலப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு வகை. ஆனால் குற்றத்தை கொண்டாடுவது, the glorifying the crime, இது என்னால் செய்ய முடியாது. இந்த டினோட்டிஃபைட் கம்யூனிட்டி அப்படின்னு பிரிட்டிஷர்ஸ் வந்து பல இடங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அப்படி ஐடென்டிஃபை பண்ணும்போது அதில் பிரதானமான இடம் தான் சம்பல் பள்ளத்தாக்கு, அந்த புலான் தேவி ஏரியா. ஸோ என்னடா பார்த்தா ஒரு இந்தியாங்கிற ஒரு மிகப்பெரிய மேப்பில் வந்து இந்த நிறுவன பகை, அரசியல் பகை, நடிகர்களுக்கு இடையே இருக்கிற பகை, இப்படி வெவ்வேறு பகையாளிகள் அப்பப்போ வந்து தாக்கிக்கிறாங்க. தியேட்டருக்குள்ள போகலான்னு நினைக்கிற ரசிகர்களை. செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு வகைக்கு தாழ மாட்டேன், என்னை தாழ்த்தக்கூடாது, அவ்வளோதான். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கலந்துரையாடல், இந்த கலந்துரையாடலுக்கு பிரபல தமிழ் திரைப்பட இயக்குனர் திரு சீனு ராமசாமி அவர்கள் நம்மோட வந்திருக்கிறார். வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த சமீபத்திய படம் அதை வந்து பார்த்தேன் அமேசான் ப்ரைமில். என் நண்பர் ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி யூஸ்வலாக நான் பார்க்குறதில்ல சினிமானாக்கா எப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா அன்றைக்கி ஏதாவது இங்கிலீஷ் படத்தை பார்த்தோம்னா 3/4 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். இந்த அழுவை அதெல்லாம் ஒன்றும் இருக்காது என்னன்னு சொல்லிட்டு அதனால் கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டு, அதே ரொம்ப வயலண்ட்டாக இருந்ததுனாக்கா பாயில் நிறுத்திட்டுலாம் போயிடுது. முழு படத்தை பார்க்குறது ரொம்ப அபூர்வம். நான்லாம் தியேட்டருக்கு போயிட்டு இருந்த காலத்துலேயே என்ன செய்வேன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு 1/2 மணி நேரம் பார்ப்பேன், அதுக்கு மேலே உட்கார முடியாது என்னால். எந்திரிச்சு வந்துடும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால தான் உட்கார முடியும். அதுக்கப்புறம் நீங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த முழு படம் பார்க்குறதுங்கிற அளவுக்கு, ஏன்னா கொஞ்சம் ரியலிஸ்டோட பக்கத்தில் இருக்கும்ல, கொஞ்சம் அந்த மீறல்கள் இருக்கும், அது இல்லாமல் சினிமா எடுக்க முடியாது. அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் சரி ஓரளவு இது இருக்குன்னா. ஆனால் நான் வந்து பெரிய இதுக்கெல்லாம் போய் பார்க்க தான் நிறுத்தி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. அப்படின்னா ஒரு மாஸ் அப்பீல் அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா லைஃப் இமேஜோடு இருக்கிறதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்னால் உட்காரவே முடியாமல் போய் அதெல்லாம் பார்க்கறதுக்கு இருந்துச்சுங்க. இப்போ இந்த இதுலேருந்து தான் அந்த ஒரு பாரதிராஜாவினுடைய தொடர்ச்சியாக அப்படி வரிசையாக அந்த மாதிரி வந்து வெவ்வேறு வடிவங்களை எடுத்து அங்கே நம்மளுடைய வாழ்க்கை அதனுடைய நிதர்சனங்களை காட்டுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னாலலாம் முழுசாக பார்க்க முடிஞ்சுது. அந்த வகையில் இந்த சினிமா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது சரி பார்ப்போம் அப்படின்ட்டு பார்க்க ஆரம்பிச்சுட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப ஈடுபாடோடு பார்த்தேன் அந்த படத்தை. முன்னாடியே உங்கள் படம் எல்லாம் பார்த்துருக்கேன். அது ரொம்ப அபூர்வம். எல்லா டைரக்டர் படத்தையும் அது மாதிரி பார்க்குறதுங்கிறது ரொம்ப சில பேர் படம் தான் அது மாதிரி பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த படம் எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன். சில படங்கள்லாம் 2-3 தடவை பார்த்துருப்பேன். இப்போ நம்ம அந்த இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கல்ல, விஜய் சேதுபதியும் தர்மதுரை, அதெல்லாம் வந்து அவ்வளோ ரொம்ப இதாக இருந்தது. அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தது.
இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா ரொம்ப விவிடாக எனக்கு ஞாபகம் கூட சொல்கிறேன் அந்த படம்லாம். அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். அது வந்து இதோட பார்க்கும்போது இந்த படம் பார்த்தேன். இந்த படத்தில் வந்து கோழிப்பண்ணை செல்லதுரை. ஆமாம், கோழிப்பண்ணை செல்லதுரையை பார்த்துட்டு பாதி படம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் பவா செல்லதுரை அந்த கேரக்டர் உள்ள பவா வந்தோடனே பவாவுக்கு ஃபோன் பண்ணோன்னே பவா சொன்னாப்புல, சார் நான் ரொம்ப சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன். என்னங்க சின்ன ரோல், நல்லா ஏதோ ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா தானே இருக்குது அப்படின்னா. அப்புறம் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பேசியிருந்தோன்னே அப்போ சொன்னார், இந்த மாதிரி நல்லா இருக்கா படம் அப்படி இப்படின்னு கேட்டுருந்தாரு. ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குன்னா, நான் இப்போ உங்கள் பேரை சொல்லி நான் அவரை பேச சொல்கிறேன் உங்கள்கிட்டனாரு. அப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசுனீங்க. அப்புறம் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப இதாக இருந்தது, நெகிழ்ச்சியாக இருந்தது. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, தர்மதுரையில் கூட அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட், அது வேறு மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டு. பேசிக் தீம் ஒன்று தானே வச்சுங்க. அதாவது எப்படின்னு கேட்டால், தீம்னா ஸ்டோரி தீம் சொல்ல, ஒரு எல்லா கதைக்கும் ஒரே ஒரு வார்த்தை இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, மனுஷன் மோசமானவன் கிடையாதுங்கிறது தான். என்ன, அது எவ்வளோ இடர்பாடுகள் வந்தாலும் மனிதர்கள் வந்து மோசமானவன் கிடையாது, அவன் எப்பயுமே நல்லவன் தான் அப்படிங்கிறது இருக்குல்ல. அந்த பார்வையை திருப்பி முன்வைக்கிறது அப்படிங்கிறது. களம் மாறலாம், ஆட்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். அதை வந்து எனக்கு இந்த படம் வந்து மீண்டும் எனக்கு உறுதி செஞ்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த படம் இது மாதிரி எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி இந்த எண்ணம் வந்தது? இப்போ நீ ஒரு அழகான வார்த்தை சொன்னீங்க, மனிதர்கள் மோசமானவர்கள். இந்த ஒரு வார்த்தை வந்து இது ஒரு பெரிய செய்தி. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு ஆளாக இருப்பான். முழுக்க ஒழுக்கமே இல்லாமல் தாந்தோன்றித்தனமாக, இன்னும் சரியாக சொல்ல போனோன்னா மனசோட இச்சையின் பாதைகளில் செல்லக்கூடிய ஒரு ஆளாக இருப்பான். ஆனால் அவனுடைய ஆள் மனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆள் மனம் ஒழுக்கமாக வாழ்கிறதுக்கான ஏக்கத்தோடு இருந்துக்கிட்டே இருக்கும். அது இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒழுக்கமாக வாழணுன்ற ஏக்கத்தோட ஒழுக்கத்துக்கு எதிராக, அதாவது என்ன, ஒழுக்கமின்மையாக நடந்துக்கிற நிறைய ஆட்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு அவங்க வந்து நிறைய காரணங்களை கற்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து சின்ன வயசில் கஷ்டப்பட்டேன், ஒரு சந்தோஷமற்ற ஒரு குழந்தை பருவம் வந்து எனக்கு இருந்துச்சு, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டேன், ரொம்ப வறுமையான ஒரு சூழலில் இருந்தேன். அப்போ எனக்கு அதெல்லாம் திருப்பி நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இளமை காலம்ங்கிறதே நான் வாழாமையே போயிட்டேன் அப்படின்னு அந்த பலகீனமான மனிதர்கள் தன்னுடைய பலகீனத்தை வந்து நியாயப்படுத்துறதுக்கு வெளியில் சொல்லிக்கிடுவாங்க. ஆனால் எந்த ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு மனுஷனும் ஒழுக்கமாக வாழ்கிறதுக்கான ஏக்கத்தோடையே தான் அதை செய்யணும். இப்போ இந்த இடத்துல அந்த ஒழுக்கமாக வாழக்கூடணுன்ற ஏக்கத்துக்கு ஏதாவது ஒரு சரியான ஒரு பாயிண்ட் ஒன்று கிடச்சிருச்சுன்னா அவன் சரியாயிடும். அப்போ மனிதர்கள் வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக போராடுறது, அறத்துக்காக குரல் கொடுக்கறது, ஒரு இயக்கமாக ஒன்றா சேர்றது, இது ஒரு அரசியல் பார்ப்பட்ட ஒரு நிலை. முதல்ல அவன் ஜெயிக்கணும், அவன் ஒரு 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 கட்டுக்குள்ளே வரணும். ஸோ சுதந்திரம் அப்படிங்கிறதே ஒரு கட்டுப்பாடு தான். நம்மளுடைய எல்லை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறது தான் சுதந்திரம். அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தன்னை வேள்வி செய்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளேயும் உண்டு. அப்படி இந்த ஒரு பாயிண்டில் இருந்து தான் வந்து தன்னை தூர்வாருகிற படங்களை, ஒரு படங்களை பார்க்கும்போது அந்த படத்தில் இருந்து ஒரு செய்தி, இந்த சமூகத்துக்கு நன்மை பெறத்தக்க ஒரு செய்தி, ஒரு வேப்பமர நிழலுக்கு கீழே போய் நின்ன உடனே ஒரு மனிதனுக்கு உண்டாகிற ஒரு நன்மை ஒரு படம் பார்க்கும்போது ஒருத்தருக்கு நிகழணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுக்காக நான் பிரச்சாரம் பண்ணலை.
இதுக்காக நான் வந்து வலிந்து எந்த கருத்தையும் திணிக்கலை. அப்போது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா கலை அப்படிங்கிறது வந்து மனிதனுக்கு இதுக்கு தான் தேவை நீங்கள் நினைக்கிறீங்க. அதாவது அவனுடைய உள்ள கிடைக்கையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வடிவமாக அதை பார்க்குறதா, அல்லது அதுக்கு தாண்டி அதுக்கு ஒரு ரோல் இருக்குது அப்படின்னு என்ன பார்க்குறதா? அதை தாண்டி ஒரு ரோல் இருக்குது. அதை தாண்டி ஒரு ரோல் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு கிரியேட்டராக அதை நினச்சி தான் அதை பண்ணுறீங்க. ஆமாம், எனக்கு உள்ளுக்குள்ளே ஆழமான விருப்பம் இருக்காது. இப்போ நீங்கள் கவிதை எழுதுறீங்க, கவிதை புத்தகம்லாம் போடுறீங்க. கவிதை எழுதும்போது அந்த மாதிரி ஒரு இது இருக்குமா உங்களுக்கு? ஒரு தூண்டு அந்த உந்து சக்தி இருக்கு எனக்கு. இருக்கும். ஆனால் என்னென்னா எழுதி வச்சுட்டு நான் போயிடுவேன். சரி. திரும்ப வந்து ஒரு நாள் 2 நாள் கழித்து மறுபடியும் அதை எடுத்து பார்ப்பேன். இதில் உண்மை இருக்கான்னு பார்ப்பேன். இது உண்மை இருக்கா, இதனால ஏதாவது சேதாரம் உண்டாகுமா? சேதாரம் மீன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு சண்டை சகஜம். இந்த சமூகத்தில் குற்றம் நடக்கிறது சகஜம். குற்றத்தை ஒரு திரைக்கதையின் வழியை கண்டுபிடிக்கிறது, அம்பலப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு வகை. ஆனால் குற்றத்தை கொண்டாடுவது, த க்ளோரிஃபையிங் த கிரைம், இது என்னால் செய்ய முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனுஷனை நீங்கள் வந்து நான் வந்து ஒரு மனுஷனை நான் ஏத்தாப்புல அடிக்க போகிறேன் அப்படின்னா, அந்த சுத்தியல்லிருந்து ஒரு டெரிஃபிக்கை உண்டாக்கி, அந்த அடிக்கிறதன் மேலே ஒரு ருசியை உண்டாக்கி, அவன் அடித்து அந்த ரத்தம் தெரிக்கிறத வந்து காமிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அப்புறம் இன்னொரு மோரவர், அது மாதிரி படங்கள், அது மாதிரியான விஷயங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற மூலதனம், அந்த மூலதனத்தை அவங்க சம்பாதிக்கிறதுக்காக அவங்க செய்கிற அந்த பிரயத்தனங்கள், இவ்வளவு கடினமான வேலையே என்கிட்ட கிடையாது. ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு கிராமத்துக்கு ஒத்தையடி பாதையில் போகிற மாதிரி நான் எனக்கு பிடிச்ச ஒரு தெருக்கல்லுக்குள்ளே நான் பாட்டுக்கு போயிடுறேன். அது இப்போது நான் அந்த படத்தை பார்த்துட்டு நான் கூட ஒரு இது போட்டிருந்தேன்ல, ஒரு வீடியோ. அதில் கூட அதை பற்றி பேசியிருந்தேன். என்ன பேசியிருந்தேன்னா, நீங்கள் வந்து பெரும்பாலும் உங்கள் கதைகளினுடைய களமாக அந்த பகுதி தான். அதாவது வந்து நம்ம தேனியினுடைய இது, அந்த மதுரையினுடைய இந்த பக்கமும் தேனியினுடைய அந்த பக்கமுமா ஒரு 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 பகுதி இருக்குல்ல, அந்த பகுதி தான் நீங்கள் பெரும்பாலும் அந்த கதைக்களமாக வைக்கிறீங்க கதைகள். அதுக்கப்புறம் அது வந்து அந்த பக்கம் போகும், இந்த பக்கம் போகும், அது வேறு விஷயம். ஆனால் பிரதானமான களம் அதுதான். அந்த களத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கதை மாந்தர்களை படைக்கிறது இருக்குல்ல, அது வந்து எதுலேருந்து வருது அந்த மாதிரி? அது அற உணர்ச்சியில் இருந்து தான் சார். இப்போ சாமானியர்களுக்கான ஆங்கிலேயர் காலத்தில் வந்து அந்த பகுதி வந்து மிகவும் வஞ்சிக்கப்பட்ட ஒரு பகுதி இல்லையா? ஆமாம். மொத்தமாக வந்து அவங்கள வந்து எப்படி நடத்தினான்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு மாதிரி ஒரு குற்றத்தை பரம்பரை மாதிரி தான் குற்ற பரம்பரை அப்படி தான் நடத்தினா. அதுக்கு தனி சட்டம் வச்சுருந்தான், கைரேகை சட்டம்னு வச்சுருந்தான். அதுக்காக பெரும் போராட்டம்லாம் நடத்திருக்காங்க. இப்போ இந்த பெருங்காமலூர் போனோம்னாக்கா அதுக்கு ஒரு நினைவு இடம்லாம் வச்சு இப்போ வச்சுருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு வரலாறு கொண்ட ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு கதை மாந்தர்கள் அப்படின்னா, நான் எல்லாம் வந்து இந்த கதை மாந்தர்கள் வந்து அது அந்த வரலாறுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் சொல்ல வரல, ரைட்டா? இப்போது அந்த கதை மாந்தர்கள் வந்து இவர்களாக தான் இருந்திருக்கலாம். ஏன்னா வெளியிலேருந்து வர்றவனுக்கு அவனை புரிஞ்சிக்க முடியணும்ல, இல்லையா? ஆனால் நீங்கள் வந்து அவங்கள பார்க்குற விதம் இருக்குல்ல, அது வந்து இப்படி இருக்குது அப்படிங்கும்பொழுது அதை எப்படி அதை வந்து வேறுபடுத்தி காட்டணும் அப்படின்னு. ஸோ குறிப்பாக தேனி, ஆண்டிப்பட்டி, அந்த உசிலம்பட்டி, அங்கே வாழ்கிற மக்களுக்கு வந்து பொதுவாக வந்து 2 வகையான போர் இருக்குது. ஒன்று இயற்கையோட ஒரு போர், வறட்சினால இயற்கையோட ஒரு போர், வாழ்வாதார போர். 2வது நீங்கள் சொன்ன மாதிரி பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த காலகட்டத்தில் சீர்மரபினர், ஆமாம், டினோட்டிஃபைடு கம்யூனிட்டின்னு சொல்லி இவங்க எல்லாரையும் வந்து ரொம்ப சொல்லணும், ரொம்ப ஒடுக்கப்பட்ட ஒரு நிலையில் தான் அவங்கள வச்சுருந்துருக்காங்க. குறிப்பாக வந்து கலெக்டர் ஆஃபீஸ் இப்போ வந்து மதுரை இந்த மாதிரி ஒரு தள்ளி இருக்க பெரிய குளம்படி தள்ளி கலெக்டர் ஆஃபீஸுகளை வச்சுட்டு, போலீஸ் ஸ்டேஷனுகளை வச்சுட்டு, இவங்க வந்து காலையில் வந்து கைரேகை வச்சுட்டு போகணும் அப்படின்னா போய் சேர்றதுக்கே 12 மணி ஆயிரும். கூட்டம் கூட்டமாக போகிறது. இதில் கோவப்பட்டு விரல் அறுத்து போட்டார்கள்லாம் உண்டு. இது தாங்காமல், இந்த அப்ரஷன் ஆண்கள் பூரா வந்து என்ன, இப்போ உங்களுக்கு வந்து விவசாயம் பொய்த்து போன ஒரு பகுதி அது. இப்போ இந்தியா முழுக்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா
இந்த டினோட்டிஃபைடு கம்யூனிட்டி அப்படின்னு பிரிட்டிஷர்ஸ் வந்து பல இடங்கள்ல ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அப்படி ஐடென்டிஃபை பண்ணும்போது அதில் பிரதானமான இடம் தான் சம்பல் பள்ளத்தாக்கு, அந்த பூலான் தேவி ஏரியா. ஆமாம் ஆமாம். ஸோ என்னடா பார்த்தா ஒரு ஒரு இந்தியாங்கிற ஒரு மிகப்பெரிய மேப்பில் வந்து அங்கங்கே பூச்சி விழுந்த மாதிரி பூச்சி சில நிலப்பகுதிகள் மட்டும் இயற்கை பெரிய வஞ்சனையை செஞ்சுருக்கு. இப்போ மராட்டியத்தில் கூட மரத்தோடா பகுதி இருக்குது, இந்த நீங்கள் சொல்கிற சம்பல் பள்ளத்தாக்கு சம்பல் பகுதி விவசாயம் செய்ய முடியாது. இத்தனைக்கும் பக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, சுற்றி மேற்கு தொடர்ச்சி மலை இருந்தும் விவசாயம் செய்ய முடியாத அந்த சுக்காம் பாறைன்னு சொல்லக்கூடிய கரம்பை பாறைகள், மண்கள் மரம் கூட இருக்காது இல்லையா? ஆமாம், வானம் பார்த்து தோண்டினா தண்ணி வராது, வெறும் முள் செடி மாதிரி இருக்கும் செடிகள்லாம் கூட. ஆமாம், அது மாதிரி இந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்கிறதுக்கு திருடுறதை தவிர வழி தெரியல. அப்போ அவங்க அதிகபட்சமாக வேற எதுவும் தெரியல. நெல் அவங்களுக்கு சில கோட்பாடுகள் இருக்குது. ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம வெங்கடேசன் வெங்கடேசனுடைய காவல் கோட்டம் பார்த்தோம்னா அவர் அதில் சொல்கிறாருல அந்த கான்செப்டை என்ன, காவலும் இதுவும் இருக்குல்ல, ரெண்டும் சேர்ந்து தான். இப்போ தென்மேற்கு பருவகாற்று என்னோடய படத்தில் கூட அதை லைட்டாக நான் சொல்லியிருப்பேன். நான் அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருப்பேன். அது ஒரு தனி கதை. அதாவது திருடுகிற ஒரு கள்ள நீதின்னு சொல்லுவாங்க, கள்ளர்களுடைய நீதி. ஆமாம் ஆமாம். அதாவது எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அப்படிங்கிறது ஒரு வரலாறு, அங்கே நடந்த வரலாறு. அப்புறம் நீதிகளோட இப்போ பிற்காலத்தில் மன்னர்கள் நாயக்க மன்னர்கள் வரும்போது அவங்க இவங்களை அரவணைக்கிறாங்க. நாயக்க மன்னர்கள் பிற்காலத்தில் வந்து அவங்களையே வீட்டு காவலாளிகளெல்லாம் வச்சுக்கிறாங்க. இப்படியெல்லாம் வரலாறுலாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த பிரிட்டிஷர்ஸோடைய இந்த தழும்புகள், ஆறா தழும்பு ஆறா காயத்தோடு இருக்கிற ஒரு ஒரு சமூகம் தான் அந்த பகுதி. ஸோ இந்த பகுதியோட நிலப்பரப்பு எனக்கு ரொம்ப கவர்ந்துச்சு. குறிப்பாக இந்த வறண்ட நிலப்பரப்பு இங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செழுமை, 5 கிலோமீட்டர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வறுமை. இப்படி ஒரு வினோதமான ஒரு நிலப்பரப்பு. பெரியார் பாசனம் வந்த இடங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி இருக்குது. அது குறிப்பாக காமராஜர் அவர்களுடைய பீரியடுக்கு அப்புறம் அந்த வைகை டேம் ஓப்பன் பண்ண பிறகு அங்கே சில மாற்றங்கள் உண்டு. அப்படி இருந்தால் கூட தண்ணி எடுக்கிறதுக்கு அவங்க மேலேருந்து கீழே இறங்கி தான் வரும். அப்படியான ஒரு பொது ஜல்லிப்பட்டி, வடுகப்பட்டி, இந்த பகுதி எல்லாமே டேமுக்கு. இப்போ டேம் வந்தனால அந்த செழுமையும் வளமையும் இருக்குது. அந்த டேம் கட்டுற காலகட்டத்தில் அந்த டேமை வந்து அங்கே நிலங்கள் வச்சுருந்த பூர்வகுடி மக்களுடைய நிலங்களை பூரா அரசு கையகப்படுத்தியிருக்கு. அவங்க கையகப்படுத்தினாலுமே தண்ணி இல்லாத காலங்களில் நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதில் ஒரு பியூட்டி இருக்குது அதில். ஸோ அப்போ வந்து என்னென்னா அந்த நிலங்களை வந்து இன்னும் விவசாயம் பண்ணுறாங்க. ஆமாம், நம்ம அந்த இதில் தர்மதுரையில் கூட நம்ம அந்த இவங்க வீட்டில் அந்த மாதிரி தானே விவசாயம் பண்ணுவாங்க. ஆமாம், அந்த விவசாயம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பாசன பகுதிகளில் ராஜேஷ், இவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த கேரக்டர் பாசன பகுதிகளில் நீங்கள் பாசனம் பண்ணிக்கலாம், ஆனால் சொந்தம் கொண்டாட முடியாது, விற்க முடியாது. அதான் அப்படின்னு கல்டிவேஷன் ரைட்ஸ் மட்டும், கல்டிவேட்டர் ரைட்ஸ் மட்டும் இருக்குது. அது வந்து ஜென்ரேஷனாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு அற்புதமான ஒரு பகுதி. இந்த எனக்கு வந்து என்னென்னா, இப்போ வந்து நான் வந்து பாலுமேந்திரா சார்கிட்ட வேலை செய்யும்போது உலக சினிமாவால் உந்தப்பட்டவன் நான். குறிப்பாக அந்த சாம்பரு, அப்புறம் பேசிக்காக பொயட்ரியிலேருந்து நான் சினிமாவுக்குள்ளே வந்தேன். இலக்கியங்கள், கவிதைகள். ஸோ அப்போ ஏன்னா ஒரு கவிதையில் இருக்கிற ஒரு உணர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த உணர்ச்சி என்னை பொறுத்த மட்டும் ஒரு ஆர்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. எந்த வேலை செஞ்சால் கூட அவங்க கவிதை படிக்கணும்னு நான் சொல்லுவேன். அவங்க சயின்டிஸ்டாக கூட இருக்கலாம், பட் அவங்க கவிதை படிக்கணும்னு சொல்லுவேன். எனக்கு அந்த கவிதையில் தான் வந்து அந்த உணர்ச்சியோட கூர்மை இருக்கிறதா நான் நினைக்கிறேன். 2 சொற்களில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்கிறது, அது கவிதையில் தான் அது சாத்தியப்படும். இப்போ கலைஞர் அவர்களை எடுத்துக்கிட்டால் கூட வந்து ஐயா வந்து அவங்க வந்து அடிப்படையில் ஒரு கவிஞராக இருக்கிறனால தான் வசனங்களில் வந்து அந்த கவித்துவ கூர்மையை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாடகத்தில் கூட நான் இப்போ கூட வரும்போது என் நண்பர் ஒருத்தட்ட சொல்லிட்டு வந்தேன், எல்லோரையும் குளித்து விட்டு வர சொன்னாய், எல்லோரையும் குளித்து விட்டு வர சொன்னாய், நந்தனை மட்டும் ஏன் தீ குளித்து வர சொன்னாய். இது 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 உரையாடல் வசனத்தில் எழுதுறது இருக்கு இல்லையா, இது வசனத்தில் எழுதும்போது இது எப்படி இந்த ஃப்ளோ வருது அப்படின்னா அது கவிதையிலேருந்து வருது. கவிதை மனது இருந்தால் தான் வரும். கவிதை மனம் இருந்தால் தான் இதை எழுதவே முடியும்.
இந்த மாதிரி கூர்மையான வசனங்கள் ம். எழுதுவது ம். அப்படிங்கிறது. அஹ், இந்த ஷார்ப்னஸ். அப்போ நான் போயட்ரியிலேருந்து நான் ம். இந்த ஆர்ட்டுக்குள்ளே வந்து என்னுடைய ஆதி கலை அப்படின்னா அது போயம்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அதை பார்த்து அட்மையர் பண்ணி தான் பாலுமேந்திரா சார் என்னை சேர்த்தார். இப்போ அவர் பாலுமகேந்திராவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கலைக்கு வந்து அவர் ஒளி இருக்குல்ல, ஒளியில் இருக்கக்கூடிய உன்னதங்களை வந்து தான் அவர் கலையினுடைய வெவ்வேறு வடிவங்களை காட்டுறாரு. அவர் எல்லா படங்கள்லையுமே அதை பார்க்கலாம் இல்லையா? அப்போ வந்து அவருக்கு வந்து வார்த்தைகள் வந்து அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் அவர் கொடுப்பார். கவிதை அவர் படிப்பார், எல்லா கவிதையும் படிச்சுடுவார், எல்லா கதையும் படிச்சுடுவார், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவர் வந்து வேர்ட்ஸுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அவங்க அனுபவத்தில். சார் அவர் ரொம்ப கொடுப்பார் சார். அவர் எப்படின்னா உங்களுக்கு படிப்பார், அதெல்லாம் தெரியும் எனக்கு. வார்த்தைகள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். ஆனால் இது சொல்கிறேன், அவருடைய படங்களில் இல்லை இப்போ வந்து உங்களுக்கு அவர் நான் கேமரா வழியாக அந்த நகர்வுகளை காட்டுறது அப்படிங்கிறது வந்து அவருடைய பேஷன் அவருக்கு இல்லையா? அப்போ ஒளியை வந்து எந்த அளவுக்கு வந்து அதை பயன்படுத்தி ஒளியில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தையும் நிழல்களையும் வந்து எப்படி அதை பயன்படுத்தணும், அதுக்கு வந்து மியூசிக்கை எப்படி அது கம்பைன் பண்ணணும், எந்த இடத்துல வந்து சைலன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணி காமிக்கிறவர் தானே அவர். இப்போ உங்களுக்கு வந்து ம். உரையாடல் மூலமாக ம். ஒரு கவித்துவ தெரிப்போட ஒரு வசனத்தை நறுக்குன்னு சொல்கிற ம். ஒரு யுத்தி ம். இருந்தது. ம். சத்யஜித்ரேயோட வருகைக்கு பிறகு, ம். இந்திய சினிமாவில் சத்யஜித்ரேயோட வருகைக்கு பிறகு சொல்வதற்கு சொற்கள் தேவையில்லை, ம். காட்சிபூர்வமாக ஒன்றை உணர்த்தலாம் ம். அப்படிங்கிற இந்த நவீன யதார்த்த சினிமாவுக்கு ம். ஒரு விஷயம் கிடைக்கிது. ம். அதுக்கு முன்னாடி சிலர் முயன்றாலும் ம். அதில் முழுமையாக வெற்றி அடைஞ்சவர் வந்து அவர் தான். ரே தான். ம். உலக லெவலில் அந்த அவருடைய படங்கள் போச்சு. அப்போ சொல்கிறதுக்கு சொற்கள் தேவையில்லை. ம். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து எங்கே சொல்லணுமோ அங்கே மட்டும் சொல்கிறது, ம். எங்கே எங்கே சொல்லக்கூடாதோ அங்கே சொல்ல வேண்டிய தேவையில்லை ம். அப்படிங்கிற ஒரு 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 நவீன யதார்த்த ஒரு திரைக்கதையை ஒரு டாக்குமெண்டேஷனுக்கான ஒரு தன்மையோட ம். அவர் ஃபிலிம் பண்ணார் ம். சத்யஜித் ரே. இப்போ வந்து சத்யஜித் ரேயோடைய மாணவர்கள் தான் இவங்க எல்லாருமே. ம். இப்போ சத்யஜித் ரேயோட அந்த பாதிப்பில் வந்து இந்தியா முழுக்க இப்போ சத்யஜித் ரேனா அவரை பாதித்த படங்கள் வந்து வேற இருக்குது. பைசைக்கிள் தீவ்ஸ் எல்லாம் இருக்குது, வேர்ல்டு சினிமாலாம் இருக்குது. ஆமா. ஸோ அவரோட டிசிபிள்ஸ்ன்னு சொல்லி இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள்லேயும் சிலர் தோன்றுறாங்க. ம். இப்போ நம்ம ஊரில் வந்து பாலுமேந்திரா சார், மகேந்திரன் சார், இவங்கெல்லாம் அவரை பார்த்து, கேரளாவில் வந்து அடூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், இவங்கெல்லாம் உருவாகுறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு இதில் வர்றாங்க. அவர் ஹிந்தியில் இந்த கோவிந்த் நிகழ்ச்சிலாம் அப்படி வந்தவர். கோவிந்த் காலனியெல்லாம் வர்றாரு. ஸோ இப்படி ஆல் இண்டியா லெவலில் ஒரு மூமெண்ட் வருது. ஆனால் துரதிருஷ்டவசமாக என்னென்னா இங்கே இருக்கிற தேட்டர் மனோபாவத்துக்கும் ம். தேட்டர் ஆடியன்ஸோடைய சென்சிபிலிட்டிக்கும் ம். இவங்க எடுக்கிற படங்களுக்கும் போய் ரீச் ஆகிறதுல நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. என்ன காரணம்னா இப்போ கேரளா அண்ட் பெங்கால் மட்டும் இதில் கொஞ்சம் ஹோல்ட் ஆகுது. படிப்பு எஜுகேஷன் ஒரு காரணம், படிப்பு ஒரு காரணம். அது ஆரம்பத்திலேருந்தே அது மாதிரி அவங்க ட்ரெயின் ஆகி அவங்க வந்துட்டாங்க, அது ஒரு காரணம். குறிப்பாக அடிப்படை கல்வி தான் ஒரு முக்கியமான. ஆனால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்களே, இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க குப்பையெல்லாம் அங்கே ஒன்றாப்புறமாக ஓடிக்கிட்டு இருக்கேன். இல்லை இன்னைக்கு இருக்கிற பொதுவாக சொல்கிறேன், இது வரலாறாக சொல்லும்போது வரல ஊக்கப்படுச்சு. இப்போ உதாரணத்துக்கு அப்போ வந்து நீங்கள் வந்து மதில்கள் படம் இருக்குன்னு வச்சுங்க. மதில்கள் படம் வந்து பாப்புலராக படம் எடுத்து அதில் போகிறதுங்கிறது தான். இப்போ வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பேஷன் வச்சுருந்தாங்கல்ல, என்னென்னா இந்த மாதிரி வந்து அடூரை வந்து படம் எடுக்க வைக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அது அவர்களுக்குள்ள ஒரு போட்டி, அது வந்து ஒரு பேஷனாக வச்சுக்கிட்டு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சரி அந்த மாதிரி ஒரு கலைப்படைப்பை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. நான் அது மாதிரி ஒரு பெரிய இவரை போய் பார்த்துருக்கேன். யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலே மிகப்பெரிய கேஷ்யூ கிங் அவர் தான், கோட்டையத்தில். ரைட்டா? அப்போ நான் கேஷ்யூவை பற்றி அதை ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ நான் போய் அவரை போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ரூமில் பார்த்தீங்கன்னா, அப்போ நான் சொல்கிறது எத்தனை 30 வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது வந்து அவர் வந்து டொயோட்டா கேம்ரி காரு, டொயோட்டாவே நம்ம ஊரில் கிடையாது அப்போல்லாம், ஏதோ பாரதி ராஜா ஒன்று சிந்தாப்புலன்னு நினைக்கிறேன். என்ன அவர் படம் பெரிய பெரிய கிராண்ட் சக்ஸஸ்க்கெலாம் அப்புறம் அந்த வண்டி ஏதோ ஒன்று 1000 அப்போ வச்சுருந்தாரு. அது மாதிரி அவர் வந்து அந்த மாதிரி டொயோட்டா கேம்ரியில் தான் வருவார், வந்து இறங்குவார். அவர் எனக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு கூப்பிட்ருக்காரு. போகிறோம், அவர் ரூமில் பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் நேஷ்னல் அவார்டாக இருக்குது.
என்னங்க உங்களுக்கு நேஷனல் அவார்டாக இல்லை இருக்குது அப்படின்னா அவர் சொன்னார், இந்த மாதிரி அவர் படம்லாம் நான் தான் எடுத்திருப்பேன், நான் தான் ப்ரொடியூசரு, என்னன்னே கேட்க மாட்டேன், அது எனக்கு ஒரு பேஷன் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட சொன்னார். இப்போ அந்த போன ஒரு போக்கு அங்கே கேரளாவில் வந்து அது சமுதாயத்தினுடைய எல்லா பகுதியிலும் இது பரவி இருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் படைச்சவன் வந்து இந்த கலையை வந்து இதை பற்றி அதனுடைய அவுட்கம் என்ன, அதுலேருந்து என்ன வருது, லாப நஷ்ட கணக்கெல்லாம் பார்க்காம அதை வந்து செஞ்சு பார்க்கறது அப்படிங்கிறது, தொடர்ந்து செய்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டே இருந்தது. இங்கே அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்த இடத்துல இப்போ எப்படி ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இந்த மாதிரி ரொம்ப கிராஷான ஒரு கமர்ஷியல் படங்கள், இங்கே இருக்கிற படங்களே வந்து அங்கே ஓடுது, பெரிய அளவில் ஓடுதுங்கிறது வந்து அந்த போக்கு எங்கே போவோம், ஏன் அது மாதிரி போகுது, நீங்கள் சொல்கிற லாஜிக் டிஸ்ரப்ட் ஆகுதுங்கிறதுக்காக கேட்குறேன். இல்லை, இப்போ வந்து உங்களுக்கு அங்கே ஊக்கம் பெற்றதுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ வந்து ஆரம்ப காலத்தில் வந்து இப்போ பரதன், அடூர் கோபாலகிருஷ்ணன், இவங்க எல்லாருமே வந்து அந்த கைண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அங்கே ஜீவிச்சிருக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்தது. இப்போ 80களில் வந்து பாரதிராஜா சார், மகேந்திரன், பாலச்சந்தர் சார், இவங்க எல்லாருமே இங்கே வந்து சில அசைவுகளை உண்டாகிறதுக்கான ஒரு சோர்ஸ் இருந்தது. என்னன்னா இப்போ அப்படி இருந்துமே அவங்க வந்து ஒரு மிடில் சினிமாவுக்கு தான் வந்தாங்க. ஃபுல்லான ஆர்ட் ஃபிலிம்ஸ் அவங்க போல, அவங்க பியூர் சினிமாவை நோக்கி அவங்க வர முடியலை. ஏன்னா இங்கே தேட்டர் ரெக்குவயர்மெண்ட் ஒன்று இருக்குது, மியூசிக்கு நம்ம சினிமா, இந்திய சினிமா கொடுக்குற முக்கியத்துவம் இருக்குது, பாடல்களுக்கு இருக்குது. ஸோ இப்படி கொஞ்சம் ஒரு மிடில் சினிமாவாக கதை படங்களாக அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் இன்னைக்கு அப்படிங்கிறது அது முழுக்க முழுக்க அதுக்கு முழு வாய்ப்பும் மற்ற ஒரு சூழல் தான் இங்கே உருவாகி இருக்குது. ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து ஒரு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியோட போக்கே எப்படி மாறிடுச்சுன்னா, தேட்டருடைய எதிர்பார்ப்பு எப்படி உருவாயிருச்சுன்னா, முதல் 3 நாள் அதுக்குள்ள கலெக்ஷனை பார்த்துடணும், எத்தனை பேர் இதை பண்ண போகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சோப்பு வியாபாரமாக ஆயிடுச்சு, எத்தனை பேர் இந்த சோப்பை வாங்க போகிறாங்க. இந்த ஒரு கார் வியாபாரமாக ஆயிடுச்சு, இந்த காரை நம்ம அனௌன்ஸ் பண்ணால் ப்ரீ புக்கிங் எவ்வளோ ஆகும். ஸோ ஒரு சந்தையில் வந்து ஒரு மதிப்புமிக்க ஒரு பொருளை ஒருத்தவங்க வாங்குகிற ஒரு தன்மையாக ஆயிடுச்சு. இது ஒரு கான்செப்ட் செல்லிங் அப்படிங்கிற நிலையிலேருந்து மாறி, ஸோ அதிகமான விளம்பரங்கள், கவன ஈர்ப்பு, ஒரு முதல் 3 நாள்லேயே அவங்க முதலீடை ரெக்கவரி பண்ணிடுறாங்க. அதில் ரசிகன் ஏமாற்றப்பட்டானா, அவன் திருப்தி அடைஞ்சானா, திருப்தி அடையலையா, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அப்போது இந்த காமர்ஸினுடைய லாஜிக்கே மாறி போச்சுங்கிறீங்க, சினிமாவுடைய காமர்ஸ், சினிமாவுடைய அடிப்படை வியாபார தன்மை அதே மாதிரி இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சு. அதுதான் இன்றைக்கி இருக்க. இப்போ இதனால தான் என்னென்னா, புதியதாக இளைஞர்கள் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புதிய கலைஞர்கள் நல்ல சினிமா எடுத்துடுறாங்க, ஆனால் 3 வருஷம் 4 வருஷம் அடுத்த படம் எடுக்கிறதுக்கு அவங்க காத்திருக்காங்க, இடைவெளி வந்துடுது. ஸோ முழுக்க முழுக்க இது வந்து ஒரு வியாபாரத்தை மையமாக வச்சு, குறிப்பாக சொன்னோம்னா நடிகர்களுடைய தேதியை மையமாக வச்சு, வியாபாரத்தை மையமாக வச்சு, அந்த வியாபாரம்ங்கிறது அந்த நடிகருடைய முந்தைய படத்தோட கலெக்ஷன், அதை பொறுத்து எல்லாருக்கும் சம்பளம், இப்படிங்கிற மாதிரி ஒரு உருவாகி ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு கொக்கோ கோலா சேல் மாதிரி உருவாயிருச்சு. அது மாதிரி ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கான தன்மையோட ஒரு வியாபார பொருளாக சினிமா மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ஒரு சிறு பட்ஜெட் படம் ஒன்று பண்ணுறாரு, ஒரு கலையம்சம் பொருந்திய ஒரு படத்தை பண்ணுறாரு அப்படின்னா எடுத்தோடனே எப்படி மக்கள் வருவாங்க? அப்போ பிஞ்சு, பூ, காய், கனி அப்படின்னு ஒரு 4 நிலைமை இருக்குது. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அன்னக்கிளின்னு ஒரு படம், ஃபஸ்ட்டு 2 வாரம் கூட்டமே இல்லை, அதுக்கப்புறம் கூட்டம் வந்துச்சு. என் காலத்தில் சேதுன்னு ஒரு படம் 1 வாரம் 10 நாள் கழிச்சு தான் அது பிக்கப் ஆச்சு. ஸோ இப்படி மவுத் டாக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு இங்கே வேலை இல்லை இப்போ. அப்புறம் இன்னொன்று, ஒரு வீரன் வந்து மைதானத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே அவனை காயப்படுத்தி கதற விடுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அடித்து அவன் மண்டையெல்லாம் உடைச்சி ரத்த வெள்ளத்தோடு உள்ளே அனுப்புறது இருக்குது பாருங்க. அப்படி ஒரு போக்கு இருக்குது விமர்சனம்ங்கிற பேர். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து ஊடகத்தில் இருக்காங்க, கருத்து சுதந்திரம் இருக்குது. அப்போ ஒரு படத்தை வந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே முதல்
பாதி முடியும் போதே செய்தி அனுப்புகிறாங்க ஆட்கள்லாம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ இது விமர்சனத்தோடைய தாக்கம். இப்போ விமர்சனம் ஒன்று, விமர்சனம்ங்கிற பேரில் அவதூறுன்னு ஒன்று, இரண்டும் நடக்குது. அப்புறம் இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இப்போ பெரிய நடிகர்கள் அப்படின்னா அவங்க ஒரு விங்கு வச்சுருக்காங்க, கருத்து பரப்புரை பண்ணுற விங்கு. இப்போ வந்து அந்த விங்குகளுக்கு முகம் இல்லை, ஏதோ ஃபேக் ஐடின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் பெரும்பாலும் அந்த மாதிரியான இந்த முகமற்ற ஐடிகளுடைய கருத்துக்களை வந்து நான் பெருசாக பொருட்படுத்துறதில்லை. ஏன்னா ஒரே மனிதனே 10 போடலாம், அதான் எத்தனை வேணாலும் போடலாம், பாட்டு போடுதான்னு தெரியாது, நமக்கு தெரியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து அந்த முகமற்ற மனிதனுக்கு வந்து ஃபாலோயர்ஸ் கிடையாது. உயிருள்ள மனிதனுக்கு மட்டும்தான் ஃபாலோயர்ஸ், அவங்க நண்பர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு கருத்து தவறாக வருது, அது கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க அப்படின்னா நான் அதை எடுத்து பார்ப்பேன். பார்த்த உடனே அவருக்கு என்ன ஏன்னு பார்த்தா அவருக்கு ஏதாவது ஒரு பொம்மையோட முகத்தை வச்சுருப்பாரு. சரி ஓகே, தெரியாமல் நம்ம பாதையில் வந்துட்டார், வேறு எங்கேயோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர். ஸோ அப்படி இப்போ இந்த நிறுவன பகை, அரசியல் பகை, நடிகர்களுக்கு இடையே இருக்கிற பகை, இப்படி வெவ்வேறு பகையாளிகள் அப்பப்போ வந்து தாக்கிக்கிறாங்க. தியேட்டருக்குள்ளே போகலான்னு நினைக்கிற ரசிகர்களை தடுக்கிறாங்க. ஞானம்னா என்ன சார்? அறிவுனா என்ன சார்? உயிரோடு இருக்கிறது. முதல்ல ஒரு மனிதன் உயிரோடு இருப்பது, அதுதான் ஞானம். உயிரோடு இருப்பதா உயிர்ப்போடு இருப்பதா? காரில் இறங்கன்னு என் கூட வந்தார், நேராக கூப்பிட்டு போனேன். அங்கே லோக்கல் சலூன் கடைக்கு கூப்பிட்டு போனேன். தம்பிங்க வாங்க ஒரு நாகேஷ் கிராப் போட்டுங்கன்னு, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், அவங்க கட் பண்ணுவாங்க, நான் எதுக்கு சார் லோக்கல் சலூனுக்கு வரணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தா நான் ஃபெடப் ஆகிருப்பேன், ஏடாவது விட்டுருப்பேன். அப்படி இல்லை, அது டெடிகேஷன். ஒரு டைரக்டர் என்ன சொன்னாலும் அதை நம்ம ஒரு வேத வாக்காக எடுத்துக்கிட்டு நம்ம நிறைவேற்றணும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Taste the Daily. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.